பங்குச்சந்தையில் ஆயிரக்கணக்கான கோடியில் ஹிண்டன்பர்க் லாபம் பார்க்கிறது என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹிண்டன்பர்க் நிறுவனம் குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தையே குற்றம் சாட்டி வருகிறது என்றும், அந்த நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நம்பவில்லை என்றால் இந்தியா குறித்து பேச எந்த அருகதையும் இல்லை என சாடினார். மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்நிறுவனம் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக தெரிவித்த அவர், ஹிண்டன்பெர்க் நிறுவனம் ஒரு சேவை நிறுவனமில்லை, பங்குச்சந்தையில் லாபம் சம்பாதிக்கும் நிறுவனம் என விமர்சித்தார். செபி தலைவர் குறித்து ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டில் உண்மை இருந்தால் அரசு நடவடிக்கை எடுக்கும் என அண்ணாமலை கூறினார். இதற்கு முன்பு ஒரு ஹிண்டன்பர்க் அறிக்கை கொடுத்தாங்க. அதை உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு குழு, உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டி அனௌன்ஸ் பண்ணி அந்த ஹிண்டன்பர்க்கினுடைய முழு இதையும் ஆராய்ஞ்சு அதில் ஒன்றுமே இல்லை, இன்ஃபேக்ட் கண்டெம்ப்ட்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஹிண்டன்பர்க்ங்கிறது என்ன? இட் இஸ் அ ஷார்ட் செல்லிங் ஒரு ஏஜென்ட். அதாவது இது போன்ற ஒரு செய்தியை சொல்லணும், அதன் மூலமாக இன்வெஸ்டர் பேனிக் ஆகணும், அதில் முதல்லையே போய் இவங்க ஷார்ட் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே விற்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறனால ஹிண்டன்பர்க் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் லாபம் கிடைக்குது. இதான் ஹிண்டன்பர்க்னுடைய இது. அது ஏதோ ஒரு பப்ளிக் சர்வீஸ் கம்பெனியோ இல்லை பத்திரிகை நண்பர்களை போல மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமோ, உங்களை போல வெயிலில் தப்பை கண்டுபிடிச்சு வெளியே தொலைக்காட்சியில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்போ கிடையாது. அது ஒரு ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்.